தொடர்வது சூப்பர் 30 இன்றைய நாளின் முக்கியமான 30 செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு. மா. சுப்பிரமணியன் வழக்கில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் மா. சுப்பிரமணியன் மீதான நில அபகரிப்பு வழக்கில் மனுதாரர் பார்த்திபன் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் SK கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த குடியிருப்பு மனையை சென்னை மாநகராட்சி மேயராக இருந்தபோது தற்போதைய அமைச்சர் மா. சுப்பிரமணியன் போலி ஆவணங்கள் தயாரித்து தனது மனைவியின் பெயருக்கு மாற்றம் செய்ததாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோருக்கு எதிராக மோசடி மற்றும் ஊழல் தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. வழக்கின் மீதான விசாரணை சிறப்பு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மா. சுப்பிரமணியன் முறையிட்டார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் வழக்கை ரத்து செய்ய மறுத்ததோடு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து மா. சுப்பிரமணியன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டால் தங்கள் தரப்பு கருத்துக்களை கேட்காமல் முடிவெடுக்க கூடாது என பார்த்திபன் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சனிக்கிழமை நடந்த லீக் போட்டிக்கான டிக்கெட்டை கள்ளச்சந்தையில் விற்பனை செய்ததாக 11 பேரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் முழுவதும் ஆன்லைனில் விற்பனை செய்யப்படுகின்றன. 36,000 பேருக்கான டிக்கெட் விற்கப்படும் நிலையில் அந்த டிக்கெட்டுகளை வாங்க ஆன்லைனில் 2 லட்சம் பேர் வரை காத்திருந்தனர். இந்த நிலையில் சனிக்கிழமை சென்னை டெல்லி அணிகளுக்கு இடையான போட்டி நடைபெற்றது. இந்த போட்டிக்கான டிக்கெட்டுகளை நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு வாங்கிய ஒரு கும்பல் அதனை பல மடங்கு அதிக விலைக்கு விற்பதாக புகார் எழுந்தது. 4,000 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டுகள் கள்ளச்சந்தையில் 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து களமிறங்கிய திருவல்லிக்கேணி காவல் நிலைய காவலர்கள் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு டிக்கெட்டுகளை விற்கும் கும்பலைச் சேர்ந்த 11 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 34 டிக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்தனர். கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டது தொடர்பாக 10 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வெள்ளையங்கிரி மலையடிவாரத்தில் ஒற்றையானை முகாமிட்ட நிலையில் விரட்டச் சென்ற வனத்துறையினரை யானை ஓடவிட்ட காட்சிகள்தான் இவை. கோவை மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள வெள்ளையங்கிரி ஆண்டவர் மலைக்கோயிலுக்கு கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மலையடிவாரத்தில் சிவன் கோயிலில் உள்ள அன்னதான கூடத்திற்குள் புகுந்த ஒற்றை யானை அங்கு உணவு தயாரிக்க வைக்கப்பட்டிருந்த பொருட்களை சூறையாடியது. இதனை கண்ட பக்தர்கள் அச்சமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் ஆவேசமடைந்த யானை வனத்துறையினரை பதிலுக்கு விரட்டியது. இதைத் தொடர்ந்து வனத்துறையினர் மற்றும் பக்தர்கள் தலைதெறிக்க தப்பி ஓடினர். தனது மனைவி மாமியாரை நடிகர் தர்ஷன் தாக்கியதால் தான் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதாக நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடி விளக்கம் அளித்துள்ளார். சென்னை முகப்பேரில் நடிகர் தர்ஷன் குடியிருக்கும் வீட்டின் அருகே காரை பார்க் செய்வது தொடர்பான விவகாரத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகன் ஆத்திச்சூடிக்கும் தர்ஷனுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. இது தொடர்பான வழக்கில் நடிகர் தர்ஷன் அவரது நண்பர் லோகேஷ் ஆகியோர் பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். இந்த விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளானது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆத்திச்சூடி தனது மனைவி மற்றும் மாமியாரிடம் தர்ஷன் தகாத முறையில் நடந்து கொண்டதாக கூறினார். இதனை தட்டி கேட்டதால் தர்ஷனும் அவரது நண்பரும் தன்னை தாக்கியதாகவும் வேதனை தெரிவித்தார். ரோட்ல ஒரு பெண்ணு மேல தவறுதலா நடந்தாலோ இது கையை வச்சு இந்த மாதிரி தள்ளினாலோ அடித்தாலோ கையை முறுக்குனாலோ தப்புன்னு ஒரு சாதாரண படித்த எல்லாத்துக்குமே தெரியும். அது கூட தெரியாமல் ஒரு ரொம்ப இன்டீசென்ட் பிஹேவ் பண்ணி இது மாதிரி பண்ணால் நீங்கள் எல்லோரும் சும்மா இருந்திருப்பீங்களா? உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போனாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. போலீஸில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாமலாம் எதுவும் பண்ணல. பொம்பளை அடித்ததுக்கப்புறம் எல்லோரும் கத்த தான் செய்வாங்க. அது சாதாரண ஒரு மனுஷனோட குணம் சார். அது அப்படி கத்துறது போகிறது அது அடித்த வீடியோ கிடையாது சார். நடிகர் தர்ஷன் விவகாரத்தில் உண்மை தெரியாமல் யாரும் தவறான தகவலை பேச வேண்டாம் என்றும் ஆத்திச்சூடி கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவில் ஆட்குறைப்பு நடவடிக்கைகளை கண்டித்து பாஸ்டனில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்ட காட்சிதான் இது. அமெரிக்க சுகாதாரத்துறையில் 10,000 ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்பும் நடவடிக்கையில் அரசு ஈடுபடுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பாஸ்டனில் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதேபோன்று வாஷிங்டனில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்குக்கு எதிராக கண்டன முழக்கம் எழுப்பினர்.
அர்ஜென்டினா உள்ளிட்ட நாட்டின் பெரும்பாலான பகுதிகளிலும் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற நிலையில் அதிபர் டிரம்ப் எப்போதும் சமூக பாதுகாப்புக்காக குரல் கொடுப்பார் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. பிரபல சொகுசு கார் நிறுவனமான ஜாகுவார் லேண்ட் ரோவர் அமெரிக்காவிற்கு கார் ஏற்றுமதி செய்வதை நிறுத்த உள்ளதாக அதிரடியாக அறிவித்துள்ளது. இந்தியாவின் முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனமான டாடா மோட்டார்ஸ் நிறுவனத்தின் கீழ் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் விலை உயர்ந்த ஆடம்பர கார்களை உற்பத்தி செய்து வரும் நிலையில் இந்நிறுவனத்தின் முக்கிய சந்தையாக அமெரிக்கா உள்ளது. இந்நிலையில் அமெரிக்காவிற்கு இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு 25 விழுக்காடு வரி விதிப்பதாக அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டதை தொடர்ந்து இந்த மாதம் முதல் அமெரிக்காவிற்கு கார் ஏற்றுமதி செய்வதை நிறுத்த உள்ளதாகவும் மாற்று ஏற்பாடு குறித்து ஆலோசித்து வருவதாகவும் ஜாகுவார் லேண்ட் ரோவர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இங்கிலாந்தில் உள்ளூர் சந்தையில் கார் விற்பனை கடும் வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் முன்னணி வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் மின்சார வாகன உற்பத்திக்கு மாற வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளன. இந்நிலையில் அமெரிக்காவின் வரி விதிப்பு கொள்கையால் இங்கிலாந்தின் மோட்டார் வாகனத்துறை கடும் பாதிப்பை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. आपकी रक्षा सुरक्षा की भी चिंता है. भारत सरकार फिशरमैन के हर संकट में उनके साथ खड़ी है. भारत सरकार के प्रयासों से बीते 10 साल में 3,700 से ज्यादा फिशरमैन श्रीलंका से वापस लौटे हैं. इनमें से 600 से अधिक फिशरमैन तो पिछले 1 साल में फ्री हुए हैं. और आपको याद होगा कुछ हमारे मछुआरा साथियों को फांसी की सजा हुई थी. उनको भी हम जिंदा भारत लौट करके ला करके उनके परिवार को सुपुर्द किया है. நமது பாதுகாப்பு தொடர்பான அக்கறையும் நமக்கு இருக்கிறது. பாரத அரசு மீனவர்களின் அனைத்து சங்கட காலங்களிலும் அவர்களுக்கு தோளோடு தோள் கொடுத்து வந்திருக்கின்றது. பாரத அரசின் முயற்சிகள் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 3700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இலங்கையிலிருந்து மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களிலே 600க்கும் அதிகமான மீனவர்கள் மட்டும் கடந்த ஓராண்டிலே மீட்டுக் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். உங்களுக்கெல்லாம் நன்கு நினைவிருக்கலாம், சில காலம் முன்பாக தூக்கு மேடையை முத்தமிட அவர்கள் போடப்பட வேண்டிய அந்த காலகட்டத்தில் நம்முடைய மீனவர்களை இலங்கையிலிருந்து நம்முடைய மத்திய அரசு மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறது. साथियों, आज दुनिया में भारत के प्रति आकर्षण बढ़ा है. लोग भारत को जानना चाहते हैं, भारत को समझना चाहते हैं. इसमें भारत के कल्चर का, हमारी सॉफ्ट पावर का भी बड़ा रोल है. तमिल लैंग्वेज और हेरिटेज दुनिया के कोने कोने तक पहुंचे, इसके लिए भी सरकार लगातार कोशिश कर रही है. நண்பர்களே, இன்று உலகில் பாரதம் அனைவரையும் ஈர்க்கும் மையமாக மாறியிருக்கிறது. மக்கள் பாரதம் பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறார்கள், புரிந்து கொள்ள விழைகிறார்கள். இதிலே பாரதத்தின் கலாச்சாரம், நம்முடைய மென் சக்திக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. தமிழ் மொழி மற்றும் மரபு உலகின் அனைத்து இடங்களுக்கும் சென்று சேர வேண்டும். இதற்காக அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. मैं तो कभी कभी हैरान हो जाता हूं, तमिलनाडु के कुछ नेताओं की चिट्ठियां जब मेरे पास आती है, कभी भी कोई नेता तमिल भाषी में सिग्नेचर नहीं करता है. अरे तमिल का गौरव हो, मैं सबसे कहूंगा कम से कम तमिल भाषा में अपनी सिग्नेचर तो करो. வழக்கமாக எனக்கு தமிழ்நாட்டிலிருந்து சில தலைவர்கள்
கடிதங்கள் எழுதுவதுண்டு, மடல்கள் எழுதுவதுண்டு. அந்த கடிதங்களிலே எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால், கடிதம் என்னமோ ஆங்கிலத்திலே இருக்கிறது, ஆனால் கையெழுத்தும் ஆங்கிலத்திலேயே இருக்கிறது. குறைந்தபட்சம் கையெழுத்தையாவது தமிழ் மொழியிலே போடக்கூடாதா என்று நான் வியப்பதுண்டு. मैं मानता हूं कि 21st सेंचुरी में इस ग्रेट ट्रेडिशन को हमें और आगे ले जाना है. मुझे विश्वास है कि रामेश्वरम और तमिलनाडु की ये धरती हमें ऐसे ही निरंतर नई ऊर्जा देती रहेगी, नई प्रेरणा देती रहेगी. நண்பர்களே, இந்த 21ஆம் நூற்றாண்டில் நாம் இந்த மகத்தான பாரம்பரியத்தை மேலும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதே என் உறுதியான கருத்து. ராமேஸ்வரம் மற்றும் தமிழ்நாட்டின் இந்த மண் இன்று போல என்றும் தொடர்ந்து புதிய சக்தியை அளித்து வரும், புதிய உள்ளெழுச்சியை அளித்து வரும் என்பதில் எனக்கு எள்ளளவும் ஐயமில்லை. और आज भी देखिए कितना सुभग संयोग है. रामनवमी का पवित्र दिवस है, रामेश्वरम की धरती है, और यहां पर जिस पन्नम बीच का आज उद्घाटन हुआ, 100 साल पहले जो पुराना ब्रिज था उसको बनाने वाला व्यक्ति गुजरात में जन्म लिया था, और आज 100 साल के बाद उसका नया ब्रिज बनाने का उद्घाटन करने का बाद भी उस व्यक्ति को मिला है जो भी गुजरात में पैदा हुआ है. நண்பர்களே, இன்று மிகவும் பவித்திரமான புனிதமான ஒரு நன்னாள். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராமநவமி. இங்கே இந்த பவித்திரமான இடத்திலே நாம் பாம்பன் பாலத்தை சில காலம் முன்பாகத்தான் அதை துவக்கி வைத்தோம். ஒரு ஆச்சரியமான தற்செயல் நிகழ்வு என்றுதான் சொல்ல வேண்டும். 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பாம்பன் இடத்திலே பாலத்தை கட்டியவர் யார் தெரியுமா? அவர் ஒரு குஜராத்தி. இதில் தற்செயல் நிகழ்வு என்னவென்றால், 100 ஆண்டுகளுக்கு பிறகு இதே பாம்பனில் இங்கு ஒரு பாலத்தை திறந்து வைப்பதும் அதே குஜராத்தில் பிறந்த நான். साथियों, आज जब रामनवमी है, रामेश्वर की पवित्र भूमि है, तब मेरे लिए कुछ भावुक पल भी है. आज भारतीय जनता पार्टी का स्थापना दिवस है. सशक्त, समृद्ध और विकसित भारत के जिस लक्ष्य को लेकर के हम चल रहे हैं, उसमें बीजेपी के हर एक कार्यकर्ता का परिश्रम है. 3-3, 4-4 पीढ़ियां मां भारती के जय जयकार के लिए खप गई है. मेरे लिए गर्व की बात है कि भारतीय जनता पार्टी के उस विचार ने, भारतीय जनता पार्टी के लाखों कार्यकर्ताओं के परिश्रम ने आज हमें देश की सेवा करने का अवसर दिया है. आज देश के लोग बीजेपी सरकारों की गुड गवर्नेंस देख रहे हैं, राष्ट्र हित में लिए जा रहे हैं वो निर्णय देख रहे हैं, और हर हिंदुस्तानी का सीना चौड़ा हो रहा है. நண்பர்களே,
இந்த புனிதமான ராமேஸ்வரம் பூமியிலே ராம நவமி நன்னாளிலே எனக்கு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு சூழ்நிலை என் மனதில் நிலவுகிறது. இன்று பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன நாளும் கூட. சக்தி படைத்த தன்னிறைவு கொண்ட வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற லட்சியத்தை மனதிலே தாங்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்காக பலர் 2, 3, 4 தலைமுறைகளாக கூட தங்கள் வாழ்க்கையை பல தலைமுறைகளாக தங்கள் அனைத்தையும் இழந்து இதனை ஈட்டி இருக்கின்றோம். நாம் இதிலே பாரதிய ஜனதா கட்சியின் அனைத்து தொண்டர்களின் கடினமான உழைப்பு அடங்கி இருக்கிறது. ஆகையினால்தான் இன்று நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை இந்த தேசத்து மக்கள் நமக்கு அளித்திருக்கின்றார்கள். இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா கட்சியின் நல்லாளுகையை கவனித்து வருகிறார்கள். தேசத்தின் நலன்களின் பொருட்டு மேற்கொள்ளப்பட்டு வரும் தீர்மானங்களை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். देश के हर राज्य, हर कोने में जिस तरह बीजेपी के कार्यकर्ता जमीन से जुड़कर कार्य करते हैं, गरीबों की सेवा करते हैं, वो देखकर मुझे गर्व होता है. मैं भारतीय जनता पार्टी के करोड़ों कार्यकर्ताओं का आभार व्यक्त करता हूं. मैं उन्हें अपनी शुभकामनाएं देता हूं.